ஒரு தோட்டத்தில் இருந்த மரத்தில் ஒரு அம்மா குருவியும் தன்னோட குஞ்சுகளும் இருந்தது. அந்த அம்மா குருவி வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட குஞ்சுக கிட்ட யார் இங்கே வந்தாலும் அவங்க என்ன பேசுகிறாங்க கவனிச்சு கேட்க சொல்லிச்சான். திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி ஆஃப் டே 2. அன்னைக்கு அந்த தோட்டத்தோட ஓனரும் அந்த ஓனரோட பையனும் அங்கே வந்தாங்க. அங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் நாளைக்கு ஒர்க்கர்ஸ் வந்து கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா குருவி வந்ததும் அந்த குஞ்சுங்க தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிச்சு. வாங்க உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா குருவி வேண்டாம் போருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஓனர் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வரல, நான் வேறு ஒர்க்கர்ஸ் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா குருவி வரும்போது அந்த குஞ்சுங்க எல்லாத்தையும் இதை சொல்லிச்சு. அப்பயும் அந்த அம்மா குருவி வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் போ வேணாம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஓனர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லா மரத்தையும் கட் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு அந்த குஞ்சுங்கள்லாம் தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த அம்மா குருவியும் எங்கேயும் போக வேணாம் இங்கேயே இருக்கானாங்க. அடுத்த நாள் அந்த ஓனர் வந்து நாளைக்கு நம்மளே எல்லா மரத்தையும் வெட்ட போகிறோன்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த அம்மா குருவி கிட்ட எல்லாரும் சொல்லும் போது அப்போ அந்த அம்மா குருவி வாங்க உடனே போகலான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குஞ்சுங்கள்லாம் கேட்டாங்க, ஏன் இத்தனை நாள் விட்டுட்டு இன்றைக்கி போகலான்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா குருவி சொன்னாங்க, ஒருத்தவங்க எப்போ அவங்க வேலையை அவங்களே பண்ணணும்னு நினச்சி அதில் இறங்குறாங்களோ அப்போ அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதே வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ டூ யுவர் ஒர்க் பை யோர் செல்ஃப். உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை கெட்டுரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.